ஜெபம் செய்வது அவ்வளோ கட்டாயமா? ஜெபம் நமக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறதா, திணிக்கப்படுகிறதா? சில நேரத்தில் ஜெபிக்கலனா உன்னை கத்தர் இப்படி பண்ணுறாரு, ஜெபிக்கலனா உன்னை அப்படி ஆகிடும், ஜெபிக்கலனா நீ இப்படி ஆகிடும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறது ஜெபமா? ஜெபத்தினாலே நமக்கு என்ன மாற்றங்கள் உண்டாகிறது? ஜெபத்தின் அவசியம் என்ன? சடங்காச்சாரமான ஜெபம், சம்பிரதாயத்துக்காக ஜெபம், மற்றவங்களுக்காக ஜெபம், மற்றவங்க பார்க்குறாங்கிறதுக்காக ஜெபம், அதுதான் ஜெபமா? அல்லது எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவு ஜெபமா? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, வெறும் உதட்டளவில் அவங்களுடைய ஜெபம் இருக்கு, மனதளவில் அவங்களுடைய ஜெபம் இல்லை. மற்றவங்களுக்காக, மற்றவங்க பார்க்குறாங்கிறதுக்காக உதட்டளவில் ஜெபிக்கிறாங்க. அப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன், அப்பா நான் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன், அப்பா நான் உமக்காக வாழ்வேன், வெறும் உதட்டளவில். அந்த ஜெபம் செய்து அப்படி வெளியே போனவொடனே காதில் சினிமா பாட்டு கேட்டுன்னு போவாங்க, ஹெட்ஃபோனில் சினிமா பாட்டு போடும். அப்போ இங்கே ஜெபித்த ஜெபமும் அவர் வாழ்கிற வாழ்க்கையும் வேறு வேற. அப்போ இந்த ஜெபம் அவர்களுக்கு என்னவா இல்லை? பிரயோஜனமா இல்லை. அப்போ ஜெபம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். ஜெபித்தால் ஜெயம் எடுக்கணும், ஜெபித்தால் ஆசீர்வாதம் வரணும், ஜெபித்தால் நன்மை உண்டாகணும், ஜெபித்தால் சுகம் உண்டாகணும், ஜெபித்தால் நமக்கு கர்த்தர் பதில கொடுக்கணும். அதான் ஜெபம். இங்கே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குன்னா, சடங்காச்சாரமான ஜெபங்கள். வாங்க எல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்துடுறது, எல்லாம் ஜெபிக்கிறது. ஆனால் அந்த ஜெபத்தின் ஐக்கியம் என்ன, ஜெபத்தின் மேன்மை என்ன, ஜெபத்தினால் அடைகிற பலன் என்ன என்பதை புரிந்து கொண்டா நம்ம ஜெபத்தை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டோம், விட்டு விடுவேன். எத்தனை மணி ஆனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நடுராத்திரியாக இருந்தாலும் சரி, தூக்கமே வந்தாலும் சரி, திடீர்னு முடிப்பு வந்தா உடனே முட்டி போட்டு ஜெபிக்க முடியும். ஏன்னா ஜெபத்தின் மேன்மை அப்படி. ஜெபத்தை ருசித்து விட்டால், ஜெபம் செய்வது நமக்கு புரிந்து விட்டால், ஜெபிப்பதே நம்மளுடைய வேலையாக வச்சிருப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் வரல, ஜெபிக்க எனக்கு தோணலை, இப்படி நிறைய காரணங்களை சொல்கிறோம். ஜெபத்தின் மேன்மை புரிந்து கொண்டா ஒரு நாளும் ஜெபத்தை இப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஜெபம் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஜெபம் எனக்கு முக்கியத்துவம், ஜெபந்தான் என் வாழ்க்கை, ஜெபந்தான் என் வெற்றி, ஜெபந்தான் என் சுகம், ஜெபந்தான் எனக்கு ஆரோக்கியம், ஜெபந்தான் எனக்கு ஆசீர்வாதம் புரிஞ்சுக்கிட்டா ஜெபத்தை ஒரு நாளும் ஒரு காலம் எவனும் என்ன பண்ண மாட்டான், தள்ளி விடவே மாட்டான். நம்ம அதிகமாக எப்போ திரும்ப ஜெபிக்கிறோம்? நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது, நம்மளுக்கு மனசு சோர்ந்து போகும்போது, நம்ம பலவீனப்பட்டு போகும்போது, நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறது எப்போ தெரியுமா? நம்ம வீட்டில் யாராவது சிக்காயிட்டா, இல்லை நாம சிக்காயிட்டா, செத்து போடுவோமோன்னு பயம் வந்துச்சுன்னா அதிகமாக ஜெபம் வருது. அங்கே போய் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, இங்கே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அந்த ஊழியக்கார ஜெபம் ஜெபம் எங்கே பார்த்தாலும் ஜெபம். ஏன்? உயிரோடு கூட வரணுமே. செத்துக்கிட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? ஐயோ கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க, ஜெபம் பண்ணுங்க, கிட்னி நல்லா இன்னொன்று. ஐயோ ஹார்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஹார்ட் நல்லா இன்னொன்று. ஜெபம் என்பது ஏதோ தேவைக்காக போய் ஊர்காம தொட்டுக்கிறது விஷயம் இல்லை. ஹலோ, நம்ம ஜபத்தை ஊறுகாம தொட்டிட்டு இருக்கோம். ஜபம் தான் மெயின் டிஷ். அங்க ஊறுகாய் கிடையாது. இவ்வளோ பெரிய இலை போட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு ஊறுகாய் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊறுகாய் இவ்வளோ போட மாட்டான். கூட்டு பொரியல் வைக்கிற மாதிரி ஊறுகாய் வச்சா வச்சுக்கணும், இவ்வளோ ஊறுகாய் வைக்கிறேன் கேப்பமா இல்லையா? ஊறுகான்றது கொஞ்சோண்டு இருக்கணும். அப்படிதான் ஜபம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம், நிறைய வேதனை நிறைய இருக்கு, ஆனால் கொஞ்சோண்டு ஜபம். ஹலோ, நிறைய சூழ்நிலை மண்டை காயுது, அப்படியே வெறுப்பாகுது, வெறுத்து போகுது, எல்லாம் நடக்குது, ஆனால் ஜபம் மட்டும் எவ்வளோ இருக்குது? ஊறுகாய் மாதிரி கொஞ்சோண்டு. எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அவ்வளோ ஜபம் வேணும், எவ்வளோ சூழ்நிலை இருக்கோ அவ்வளோ ஜபம் வேணும். எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்பப்பெல்லாம் ஜபம் வேணும். ஜெபிக்காம ஜெயம் எடுக்கவே முடியாது. ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம். ஊறுகாய் மாதிரி தொட்டுனா ஜெயம் வந்துருமா? சும்மா 4 வார்த்தை ஜெபம் பண்ணா ஜெயம் வந்துருமா? சும்மா நான் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணா ஜெயம் வந்துருமா? சுகம் கிடைச்சிருமா? நல்லது நடந்துருமா? எப்படி நடக்கும்? ஜபத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கவனமாய் கேட்கிறார், அவர் கேட்டு பதில் கொடுக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட நான் ஜெபிப்பேனே, ஆனால் நிச்சயமா கண்டிப்பா பதிலே வரும். ஆமென். 9ஆம் வசனம். திரும்பி போ என்று என்னோடு சொல்லியிருக்கிற கர்த்தாவே. இது ஜபம், இது ஜபம்.
கர்த்தர்கிட்டத்துல ஜெபிக்கிறார். யாக்கோபு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லியிருக்கிற கர்த்தாவே, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே, நீர் என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே, நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னீரே என்று தேவன் நோக்கி ஜெபிக்கிறார். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார். ஜெபம் தேவனோடு கூட பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறது. என்ன தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அது அவரிடத்துல பேசி சொல்லணும், வார்த்தையாக சொல்லணும். பாருங்க, ஒரு காரியம் நடக்குது. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் நான் ஒண்ணும் இல்லாம தான்ப்பா வந்தேன், நான் இதுக்கெல்லாம் பாத்திரவானை அல்ல, நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனே இல்லை, ஆனா நீரோ என் ஜெபத்தை கேட்டு இரு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனா மாத்தினீர். என் ஜெபம் இங்க பதிலாய் மாறினது சொல்றேன். நான் ஜெபித்தேன், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் தெரியும், நான் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப அதிகமாக தான் தெரியும், என் தகுதிக்கு மீறதான் தெரியும், என் தரத்துக்கு மீறதான் தெரியும், ஆனா என் ஜெபத்துக்கு பதில் உண்டு. என் கூப்பிடுதலுக்கு, என் கூக்குரலுக்கு, என் கண்ணீருக்கு, என் வேதனைக்கு கண்டிப்பா பதில் உண்டு. ஏன்னா கேட்கிறவே என் தேவாதி தேவன், கத்தாதி கத்தன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் பதில் தருவார். கேட்கிறவர் அப்படிப்பட்டவர், கேட்டுட்டு அப்படியே போயிடுறவர் இல்ல, கேட்டா செய்யறவர். ஹலோ, அப்ப நம்ம ஜெபிக்கும் போது என்ன எண்ணத்துல நம்ம ஜெபிக்கணும்? அவர் கேட்கிறாருன்ற எண்ணத்துல ஜெபிக்கணும். நம்ம நிறைய நேரத்துல அவர் கேட்கிறாருன்ற எண்ணத்துல நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. நம்ம ஜெபிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், உங்க ஜெபத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் கேட்கிறாருன்ற எண்ணத்தோடு கூட ஜெபிங்க. அப்போ பொய்யா ஜெபிக்க மாட்டீங்க, சும்மா ஜெபிக்க மாட்டீங்க, நடிப்புக்காக ஜெபிக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க, முகஸ்துதி பாட மாட்டீங்க, ஒருத்தர் தூக்கி வச்சு ஜெபிக்க மாட்டீங்க, ஒருத்தர் தாழ்த்தி ஜெபிக்க மாட்டீங்க, தன்னை குறைச்சி ஜெபிக்க மாட்டீங்க. ஹலோ, என்னை குறித்த ஒரு வெளிப்பாடு கூட ஜெபிப்பேன், நீங்க சொன்ன வார்த்தையை வைத்து நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அங்க சொல்றாரு, நான் இரு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரன் நான் மாறிட்டேன்ப்பா, என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் என்னையும் என் பிள்ளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. என்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க, நான் ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன், எல்லாமே போயிடும். ஆனா நீங்க சொன்னீரே, என் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னீரே, என் மூலமாக ஒரு நன்மையை செய்வேன் சொன்னீரே, மணலை தனியே பெருக செய்வேன் சொன்னீரே, என்னுடைய தகப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற வேண்டுமே. நான் செத்துட்டா என்ன பண்றது? என் சந்ததி எல்லாரையும் முறியடித்து என் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போட்டா என்ன பண்றது? மனைவில கொண்டு போட்டா என்ன பண்றது? ஊரே சுடுகாடு நான் என்ன பண்றது? ஆனா நீங்க சொன்ன வார்த்தை, பிரச்சனை வந்துச்சு, சுத்தி பிரச்சனை நிக்குது, ஆனா நீங்க சொன்ன வார்த்தை. நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாதது, நீர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாதது, நீங்க சொல்லியிருக்கீங்க செய்வேன்னு சொன்னீங்க, நிச்சயமா எனக்கு நீங்க செய்வீங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். என் முன்னாடி பிரச்சனை தான், என் முன்னாடி போராட்டம் தான், என் முன்னாடி கஷ்டம் தான், என் முன்னாடி வேதனை தான், எனக்கு முன்பாக அநேக காரியங்கள் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல, தலைக்கு மேல வெள்ளம் ஓடுது இல்லைன்னு சொல்ல, ஆனா கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் பேசினாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நீ யுத்தத்துல நிப்ப, ஆனா நான் உன்னோட கூட இருப்பேன் சொன்னாரா? பல பேர் உனக்கு எதிராக எழும்புவாங்க, ஆனா ஒருவனும் ஒன்று மேற்கொள்ள மாட்டாங்க சொன்னாரா? நீ சஞ்சலப்பட்டு வியாகுலப்பட்டு கண்ணீரோடு கூட நிற்ப, அப்போ நான் உன் கூட நிற்பேன்னு சொன்னாரா? அவர் சொன்னாரே, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
அப்போ தேவன் சொன்னதை அப்ப நான் ஜெபிக்கும் போது என் ஜெபம் பதிலு ஆம் என்றும் ஆமேன் என்றும் வருகிறது. அப்போ ஜெபம் எனக்கு ஜெயத்தை தருகிறது. ஜெபத்தின் அவசியம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். யாக்கோபு ஜெபிக்கும் போது அவர் அப்படிதான் ஜெபிக்கிறாரு. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் அவரு. அவர் சொல்றாரு, நீங்க அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நீங்க அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தை அவங்களுக்கு கொடுத்தது இல்ல, அந்த வார்த்தை எனக்கும். ஹலோ, அந்த வார்த்தை யாருக்கோ இல்ல, அந்த வார்த்தை எனக்கும் சொந்தமாகிறது. சோ அவங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை எனக்கு நீங்க செஞ்சு, எத்தனை பேர் நான் சொல்றது புரியும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாருக்கோ கொடுக்கல, யாருக்கோ அவர் செய்யல, யாருக்கோ பேசலங்க. அவர் மூலமாக உங்களுக்கு தரேன்னு சொன்னாரு. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், உங்களுடைய தேவனும் அவர்களுக்கு தருவேன் என்று சொன்னதை உங்களுக்கும் தர வல்லவராய் இருக்காரு என்று சொன்னீரே. அப்போ கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமையானால் உங்க ஜெபம் நிச்சயமாக வல்லமை வாய்ந்த ஜெபமாய் இருக்கும். நான் சொல்றது புரியுது? நான் ஜெபிக்கிற ஜெபம் வெறும் வாயில இருக்காது, சடங்காச்சாரமா இருக்காது, எதை இப்படி போட்டு போற ஜெபமா இருக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஏன்னா அதுக்கு ஒரு மேன்மை இருக்கும், ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா கேட்கிறவர் அப்படிப்பட்டவர். ஹலோ, இருக்கீங்களாங்க? சொல்றாரு, அப்படி வந்துருவாங்க. என்ன எல்லாமே தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை, இது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போல மிக பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. யாருக்கு சொன்ன இத? யாருக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? யார் கேட்கிறா இப்போ? பையனா? யார் தெரியுமா? 2 தலைமுறைக்கு அப்புறம் கேட்கிறாரு. யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இது? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் யார் இப்ப கிளைம் பண்றா? பேரனுக்கும் கொள்ளு பேரனுக்கும், அவர் கொள்ளு பேரனுக்கு சந்ததிக்கே கேட்கிறாரு. நீ சொன்னீரே, என் முன்னாடி இருந்து என் தகப்பனுக்கு சொன்னீரே, ஆபிரகாமுக்கு சொன்னீரே, ஈசாக்குக்கு சொன்னீரே, இப்போ எனக்கு சொன்னீரே, எனக்கும் அது நிறைவேற வேண்டுமே. அவர் சொல்றாரு, அவருக்கு சொன்னீரே, அப்ப இது என்ன ஆகும்? எனக்கு நிறைவேற வேண்டுமே. இருக்கீங்களாங்க? எத்தனை பேர் கூட ராமன் சொல்லுவாங்களாம்? அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க பாருங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு எதிராக காணப்படுது. அவங்க சுத்தி ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அவங்க மொத்தமா முடிய போறாங்க. ஆனா அவங்க கர்த்தரை நோக்கி நின்ன ஒரே காரணம் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னை காப்பாற்றும், கர்த்தர் சொன்ன வார்த்தை என் குடும்பத்தை காப்பாற்றும், கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னுடைய சந்ததியை காப்பாற்றும். நான் மனத்தனியாய் பெருகுவேன், நான் அப்படி இருப்பேன், எனக்கு கர்த்தர் சொன்னாரு, அப்படிதான் இருக்க போறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நான் இருப்பேன். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் நம்ம பைபிளை தூக்கி சும்மா சடங்காசாரமாலாம் சொல்லலைங்க, உண்மையா சொல்றேன், இப்படியே நான் இருக்க மாட்டேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பைபிளை தூக்கி நம்ம சொன்னோமே, இதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நான் செய்வேன். என்னால செய்ய முடியும், செய்ய முடியாத பெரிய சடங்காச்சாரம் இதுல ஒண்ணுமே வைக்கல. நீ இத்தனை மலைக்கு ஏறணும், இத்தனை மலைக்கு போகணும், இவ்வளோ மொட்டை அடிக்கணும், இவ்வளோ காடு இது பண்ணணும், அது பண்ணணும், நீ முட்டிலே நடந்து போகணும், நீ உருணுனே போகணும், எல்லாம் பண்ணணும், அது பண்ணணும். எந்த சடங்காச்சாரத்தை வச்சு உங்களை கஷ்டப்படுத்தவில்லையே. இதில் சொல்லப்பட்டது எல்லாமே செய்ய முடிஞ்சது தான். அதுவே செய்ய முடியும் போது இது செய்ய முடியாதா? ஹலோ, அப்போ நான் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் ஈஸியா செய்யலான்னு சொல்றாரு. அப்போ செய்ய முடியும் என்று சொன்னா, இதில் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் விசுவாசிப்பேனே ஆனால், இதில் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வேனே ஆனால், இதில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் நான் நம்புவேனே ஆனால், இது நிச்சயமா என் வாழ்க்கை நிறைவேறியே தீரும். அப்போ இப்படியே நான் இருக்க மாட்டேன். ஒருவேளை இப்போ நம்மளுடைய சூழ்நிலை வேணா நம்மளுக்கு எதிராக இருக்கலாம், ஒருவேளை இப்போ நம்மளுடைய சூழ்நிலை வேணா நம்மளுக்குலாம் புரியாமல் இருக்கலாம், இல்லை நம்ம சூழ்நிலை நம்மளுக்கு எரிச்சல் உண்டாக்கலாம், கசப்பு உண்டாக்கலாம், மன வருத்தத்தை உண்டாக்கலாம், அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தோய்வு உண்டாக்கலாம், டிப்ரெஷன் உண்டாக்கலாம், அல்லது ஒரு மன உளைச்சல்களை உண்டாக்கலாம், அல்லது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம்ன்ற அளவு கூட நாம் தள்ளப்படலாம்.
ஆனா ஒன்னு சொல்லுகிறேன், நான் இப்படியே இருக்க மாட்டேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை போல இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு நபரை கொண்டு, ஏதாவது ஒரு வழிகளை திறந்து கர்த்தர் நிச்சயமா என்னை வெளியே கொண்டு வருவார். நான் நிச்சயமா வெளியே வருவேன். நான் ஆசீர்வாதமா இருப்பேன் நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஜெபம் அப்படியே இருக்கிறது. தினந்தோறும் நான் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், தினந்தோறும் கர்த்தர் இடத்துல நான் கேட்டுட்டு இருக்கேன், தினமும் கேட்கிறேன். கர்த்தர் கவனமா கேட்டுக்கொண்டிருக்கார். இருக்கீங்களாங்க? 24ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தையை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். மேற்கொள்ளுகிற ஜெபம், மனுஷனோடும் போராடி தேவனிடத்திலும் நான் போராடி நான் என்ன பண்றேன்? ஜெயம் எடுக்கிறேன். மனுஷரோடு போராடி கொண்டிருக்கிறேன். சூழ்நிலையோடு கூட, பிரச்சனைகளோடு கூட, குடும்பத்தாரோடு கூட, நண்பர்களோடு கூட, ஏளனமான பேச்சுகளோடு கூட, அவசரமான வாய்ப்புகளோடு கூட, சூழ்நிலைகளோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறேன். நான் ஜெபத்திலையும் அதை வைத்து என்ன பண்றேன்? நான் போராடிட்டு இருக்கேன். எப்படி ஆகிலும் இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு. எத்தனை பேர் அப்படி போராடுறீங்க? என் கடன் பிரச்சனை வெளியே வரணும், போராடுறீங்களா இல்லையா? என் அவமானத்திலிருந்து வெளியே வரணும், போராடுறீங்களா? என் சூழ்நிலை வெளியே வரணும், போராடுறீங்களா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு போராடுறீங்களா? அது எல்லாமே மனுஷர்கள் மூலமாகவும் நமக்கு போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தில் நான் இங்கே போராடிட்டு இருக்கேன். இங்கே எனக்கு இவர்கள் மூலமாக போராட்டம், எனக்கு கத்தரெடுத்த ஒரு போராட்டம். நான் கிடைத்தால் ஒழிய உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன். ஹலோ, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை ஒரு கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொன்ன பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க வந்து எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியும். நான் உங்களை விடவே மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்க அவர் என்னென்னமோ கஷ்டப்படுற, காலில் இருக்கிற நரம்பு இழுத்துக்குச்சு. நமக்கான நரம்பு இழுத்துக்குது பாருங்க. அது மாதிரி சில நேரத்தில் தூங்கும் போது அப்படி பறந்து படுக்கும்போது ஒடுக்குன்னு இழுத்துக்கும். ஐயோ, உயிர் போகிற மாதிரி வலிக்கும். எப்படி திரும்பி படுத்தாலும் அப்படியே வலி இழுத்துட்டு போகும். எத்தனை பேருக்கு அப்படி நடந்துருக்குது? அப்படி ரொம்ப கஷ்டமாயிடும் பாருங்க. நரம்பு இழுத்துக்குச்சு பிரதர், நடக்கவே முடியல பிரதர். இது இப்போ வந்த காரியம் இல்லை, இது ஏற்கனவே வந்த காரியம்தான். இங்கே யாக்கோபுக்கு அதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்குது. நரம்பு இழுத்துக்குச்சு, துடிக்கிறான் வலியில. அந்த வலியிலையும் கத்தரை அவர் விடலை. அங்க என்ன சொல்ல வராரு? அவனுக்கு வலி இருந்துச்சு, அவனுக்கு வேதனை இருந்துச்சு, ஆனாலும் போராடிட்டு இருந்தான். என்ன போராட்டம் தெரியுமா? என்ன நீ ஆசீர்வதித்தாலும் வழி நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட மாட்டேன். சரி, இங்கே நான் ஒன்று கேட்கணும்னு விரும்புகிறேன். தனித்து இருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமலும் அவனோடு போராடினான். யார் இந்த புருஷன்? அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவர் போராடுகிற யாக்கோபின் தொடை சந்தை சுலுக்கிச்சு. அதாவது டைவர்ஷன். நமக்கு நிறைய நேரத்தில் ஜெபிக்கும் போது நிறைய காரியங்களை குறித்து சிந்தனையில் என் ஜெபம் சிதறடிக்கப்படும். டைவர்ஷன் வருது, கவன சிதறல். நான் ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியாதபடிக்கு கவனத்தை சிதறடிக்கப்படுது. நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன், முட்டி போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் முட்டி போட்டு ஜெபம் பண்ணக்கூடாத சூழ்நிலை நமக்கு என்ன பண்ணுது, வந்துடுது. நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நினச்சி தான் இருக்கிறோம் இல்லையா, ஜெபிக்க முடியறதில்லை. காரணம் டைவர்ஷன். ஏதாவது ஒன்று, யாராவது ஒன்று, யார் மூலமாவது ஒன்று, ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன ஆயிடுதாங்க, சிலத்தை ஒரு வெறுப்பாக்குது பிரதர், அப்படியே இஷ்டமே இல்லை பிரதர், அப்படியே கஷ்டமாக இருக்குது பிரதர். நான் ஐயோ ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் ஜெபிக்கிறதுக்கு முடியவே மாட்டுது. ஏன்னா பல பிரச்சனைகள் பற்றி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது.
கண்ணை மூடி ஆண்டவரேன்னு நின்னா போதும், பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே வருது. நான் எங்கேருந்து பிரதர் ஜெபிக்கிறது? ஜெபம் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனால் ஜெபம் பண்ண முடியல. ஏன்? சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை நம்மை ஜெபிக்க விடாதபடிக்கு தடுக்கப்படுது. ஏன் தெரியுமா தடுக்குது? ஏன் தெரியுமா அப்படி நடக்குது? நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் கேட்பாருன்னு தெரியும், நீங்கள் ஜெபித்தா ஜெயம் எடுத்துருவீங்கன்னு தெரியும். ஆனால் தான் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஜெபிக்க விடாமல் தடுக்கப்படுது. நான் சொல்லுகிறேன், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு சொன்னால் எப்போ இடம் கொடக்கூடாது? நான் ஜெபிக்கிற வேலையில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா என் ஜெபம் யார் கேட்குறா? நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் ஜெபிக்கும் போது 2 பேர் கேட்பாங்க, 2 பேர் பக்கத்தில் நின்று கேட்பாங்க. ஒன்று ஆண்டவர், இன்னொன்று பிசாசு. நீங்கள் அவிசுவாசமாக ஜெபிக்கும் போது பிசாசுக்கு என்ன ஆகிடுது? அங்கே சாதகமாக அமைது. நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அது என்ன பண்ணுறாரு? கவனமா நான் நொந்து போய் மனசு உடஞ்சி மனக்கிளசத்தோடு கூட மன சஞ்சலத்தோடு கூட நான் புலம்பும் போது அது கர்த்தர் கேட்க மாட்டார். யார் கேட்பா? அப்போ என் புலம்பல் அதிகமாகும், என் கண்ணீர் அதிகமாகும், என் கஷ்டம் அதிகமாகும், என் தேவைகள் அதிகமாகும். ஏன்னா அதெல்லாம் யார் கேட்டது? நான் கேட்குறேன். ஒருவேளை கர்த்தர் கேட்டிருந்தா என் புலம்பல் அதிகமாக இருக்குமா? என் சஞ்சலம் அதிகமாக இருக்குமா? என் கஷ்டம் அதிகமாக இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். ஹலோ, நீங்கள் தான் சொல்லணும். அப்போ என் ஜெபம் என்ன பண்ணலைங்க? ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வேதத்தின் அடிப்படையிலும் விசுவாச வார்த்தையிலும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக கேட்கப்படாது. நான் எதை விசுவாசிக்கிறேனோ, எதை நம்புகிறேனோ அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறவனா இருக்கணும். அதை தான் தேவனிடத்தில் சொல்லணும். நான் எதையாவது ஒரு விதத்தில் கவன சிதறலாக நான் மைண்டில் வேற ஒன்று வச்சுக்கிட்டு நான் ஒன்று ஜெபிச்சா அது யார்கிட்ட போயிடும் தெரியுமா? பிசாசிட்ட போயிடும் அது. ஏன்னா பிசாசு ஒரு மாத்திரம்தான் நான் செஞ்ச தப்பை சுட்டி காட்டிகிட்டே இருப்பான், என்னை பாவத்தை தள்ளுறதுலே குறியாக இருப்பான், நான் செஞ்சதே சொல்லி காட்டிகிட்டே இருப்பான். நீ தப்பு பண்ணிட்ட, தப்பாக இருக்குது, தப்பாக நினைக்கிற, தப்பாக இருக்கிறன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது பிசாசு மட்டும்தான். நான் ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடுது. ஐயோ, நான் பாவம் பண்ணியிருப்பேனோ, அல்ல தப்பு பண்ணியிருப்பேனோ, ஒருவேளை தப்பு பண்ணியிருப்பேனா அப்படின்னு குற்ற உணர்வோடு கூட போய் முட்டி போடும்போது கண்டிப்பாக இந்த ஜெபம் கேட்கப்படவே படாது. ஹலோ, என் குறைகளையும் என் குற்றங்களையும் என் பாவங்களையும் நான் எண்ணிக்கொண்டே நான் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் பலனளிக்காது. ஏன்னா அந்த ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லை. அப்போ எந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறாரு? தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற எண்ணத்தோடு கூட முட்டி போடுறவன தான். தேவன் என் குற்றங்களை மன்னிப்பார் என்ற எண்ணத்தோடு கூட முட்டி போடுறவன் தான். தேவனுடைய பாவங்களை மன்னித்தார் என்ற எண்ணத்தோடு கூட முட்டி போடுறவன தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு. பிசாசு நம்மளை குற்றவாளி ஆக்கி பார்க்குறான், நம்மளை பாவியாக பார்க்குறான், நம்மளுடைய பாவங்களை நினைவு கூற செய்கிறான், நம்ம பாவங்களை நம்ம நினைப்பூட்டுகிறான். அதனால் என்ன தேவனிடத்தில் வர முடியாது. ஆனால் தேவனும் என் பாவத்தை மன்னித்தார், அதை அவர் தூக்கி எறிந்து விட்டார், அதை குறித்து அவர் பேசுகிறதே இல்லை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என்னுடைய பாவங்கள் என்ன பண்ணப்பட்டது? மன்னிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. அது மீண்டும் அவர் நினைப்பது இல்லை என்று வேதம் சொல்லுது. ஆனால் நான் நினச்சிட்டே இருக்கேன், எனக்குள்ள ஓடிட்டே இருக்குது. தப்பு தப்பு தப்பு, ஐயோ இது தப்பு பண்ணிட்டோம், இது தப்பு செஞ்சிட்டோம், இப்படி ஆயிடுச்சு அப்படியே அதே நினச்சிட்டு ஒப்பாரி வேறு வச்சுக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை மன்னித்தார் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட தேவனை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என சொன்னால், மனதளவில் நீங்கள் அதை எண்ணியிருப்பீர்கள் சொன்னால், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போது நீங்கள் உடனே உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குதுன்னா, அப்போ பாவம் செய்யலாமா? இப்போ பாவியாக இருக்கலாமா? இப்போ செய்கிற பார்த்தா பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாமா? மன்னிச்சிருவாரா அப்படின்னு நான் கேட்குறேன். பாவம் செய்யாத மனிதர் இந்த உலகத்தில் யார் இருக்கா? யாரை ஒருத்தர் காட்டுங்க. நீதிமான் ஒருவரும் இல்லையே, பரிசுத்தவான் ஒருவரும் இல்லையே, விசுவாசிகளும் ஒருவரும் இல்லையே. இன்னைக்கு விசுவாசி என்று சொல்லுகிறவர்கள் பெரிய பாவத்தெல்லாம் பெருசாக பண்ணவே வேண்டாம், பெரிய பாவம் ஒன்ன வேணாம், நீங்கள் அவிசுவாசியாக இருந்தாலும் அது பாவம் தான். ஏன் சொல்லுங்க? நீங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அவிசுவாசமாக இருக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்கிறீர்கள்.
நீங்க கிறிஸ்துவை நம்பாம, இயேசு கிறிஸ்துவை நம்பாம, அவர் வார்த்தையை நம்பாம நீங்க அவிசுவாசியா இருக்கிறதே பாவம். இதை விட பெரிய பாவம் என்ன சொல்றது? நான் நம்மளாம் பாவம்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்த உலகத்தான் பேசுகிற காரியங்கள் தான் பாவம், உலகத்தில் பார்க்குற காரியங்கள் தான் பாவம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லையா? நீங்க அவிசுவாசமா இருந்தாலே அது பாவம் தான், தேவனுக்கு விரோதம். ஏன் தெரியுமா? உங்களுடைய பாவம் தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிச்சிடுது. எது பிரிக்குது? உங்களுடைய அவிசுவாசமான எண்ணம், அவலட்சணமான எண்ணம் தேவனிடத்தில் உங்களை பிரிக்குது. அப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் அவிசுவாசியா இருப்பேனேயானால், தேவனை விசுவாசியாமல், அவரோட வார்த்தையை விசுவாசியாமல், அவர் வார்த்தையை நம்பாம நான் வாழ்க்கையை நடத்துவேனேயானால் நான் மிகப்பெரிய பாவிதான். இப்ப சொல்லுங்க, ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதான்னு? அவன் ஜெபமும் கேட்கப்படாது. ஏன் சொல்லுங்க? நான் நிறைய நேரத்தில் அவிசுவாசியா தான் இருக்கிறேன். இந்த காம்பவுண்டை தாண்டின உடனே, இந்த கேட்டை திறந்து வெளியே போன உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படியா இருக்கும் தெரியுமா? அவிசுவாசியா மாறிடும். இங்க உள்ள இருக்கிற வரைக்கும் தான், சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அச்சா பூச்சா எல்லாமே. ஆனா வெளியே போன உடனே இவருக்கு என்ன தெரியும், ஏன் கஷ்டம், இவர் சொல்றாரு, இவர் பேசுவாரு, இவர் சொல்லிட்டு போயிடுவாரு, நான் தானே பார்க்கணும், நான் தானே கஷ்டப்படணும், எனக்கு தானே தெரியும், நான் இப்போ அவங்ககிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல, இப்படி பழமின வீட்டுக்கு போகிறது. அப்போ இங்கே சொன்ன ஆமென் என்ன ஆயிடுச்சு, இங்கே சொன்ன அல்லேலூயா என்ன ஆச்சு, இங்கே கேட்ட வார்த்தை என்ன ஆயிடுச்சு, எல்லாம் வீணா போச்சு. இதுவே பாவம். நீங்க தேவனுக்கு விரோதமாய் செய்கிற மிகப்பெரிய பாவம் தெரியுமா? ஆவியானவர் துக்கப்படுத்துறது. நீங்க பெருசாலாம் பாவம், பெரிய பாவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஒரே பாவம் மன்னிக்கப்படாது வேதம் சொல்றது என்ன தெரியுமா? ஆவியானவர் துக்கப்படுத்துறது. ஆவியானவர் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதான் இருக்கிற மிகப்பெரிய பாவமா. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். வேதம் சொல்லுது அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும், அத்தனை காரியங்களும் மன்னிச்சிருவாரு. ஆனா மன்னிக்கப்படாத ஒரு காரியம் ஒன்று, நீ ஆவியானவர் துக்கப்படுத்துறது. அப்போ இங்க வந்திருக்க அத்தனை பேரும் அவிசுவாசியா இருப்பீர்களே ஆனால், அவநம்பிக்கையா இருப்பீர்களே ஆனால், தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நடிப்பீர்களே ஆனால் நீங்க தான் பாவி. ஹலோ? அப்போ நான் பாவத்தை குறித்த எண்ணம் எனக்குள்ள வரணும் வருதுன்னு சொன்னா, இந்த உலக பிரகாரம் பார்க்குற பார்வை இல்லைல்ல, கர்த்தரிடத்துல பார்க்குற பார்வை. நான் விசுவாசிக்கிறேனா இல்லையா, தேவனுடைய வார்த்தை நம்புறனா இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யுமா வேலை செய்யாத நம்புறனா இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யும் நீங்க நம்புனா நீங்க தான் உண்மையான விசுவாசி, உங்களுக்குள்ள பாவம் இல்லை. ஹலோ? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? எத்தனை பேர் கூட இருக்கீங்க? நீ விசுவாசித்தால் வாய்க்கிலேயே பேச தெரியும், இங்கேருந்து இது வரைக்கும் வர தெரியும். நீ விசுவாசித்தால் சொல்ல மாட்டீங்களா? இப்போ உஷாராயிட்டீங்க. இப்போ சொன்னா இவர் எதுக்கு தான் சொல்லுவார், எதுக்கு சொல்லுவான்னு. நிறைய பேருக்கு நம்ம சபையில் ஒரு பிரச்சனை, நான் ஏன் சொல்லணும், நான் வேற சொல்லி, அது நீங்கள் எதாவது ஒன்று சொல்லி, எதுக்கு நீங்களே சொல்லிடுங்க பிரதர், நினைக்கிறாச்சு, நீங்கள் தான் எங்களுக்கு பாஸ்டர், நீங்கள் தான் சொல்லணும், நாங்கள் கேட்போம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே எத்தனை வருஷம் இருக்க போகிறீங்க? கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வளரவே முடியாதுங்க. கேட்கிறவன் கேட்டபடி இராதபடிக்கு அதுபடி செய்கிறவனாய், கேட்கிறவன் செய்யணும், விசுவாசிக்கிறவன் விசுவாசத்தை காட்டணும், விசுவாசிக்கிறவன் அதபடி செய்யணும், விசுவாசிக்கிற ஜபத்தில் ஜெயம் எடுக்கணும். விசுவாசியின் ஜபம் பிணியாலே ரட்சிக்கும். நீ விசுவாசித்து ஜெபித்தா ஜெயம் எடுப்பீங்கன்னு சொன்னா அப்போ உங்க விசுவாசம் தானே வேலை செய்யுது. அப்ப நான் ஜெபிக்கிற ஜெபம் சும்மா வாயில இருந்துச்சுன்னா வேலை செய்யாது. நல்லா பார்த்துக்கோங்க. கர்த்தரோடு கூட போராடுற, சிங்காசனத்தை அசைக்கிறேன், 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், பட்டினி போராட்டம் நடத்துறேன், ஒன்றும் நடக்காது. நீங்க 40 நாள் இல்லை, நீங்க வாய்ஸ் நாள் முழுக்கிறது உங்களுக்கு உபவாசத்திலேயே உங்க வாழ்க்கையை ஓட்டினாலும் ஒரு முன்னேற்றமும் வரப்போறதில்லை. எனக்கு ஒருத்தர் தெரியும், எப்போ கேட்டாலும் உபவாசம், எப்போ கேட்டாலும் உபவாசம், எப்போ கேட்டாலும் 21 நாள் உபவாசம் பிரதர், 40 நாள் உபவாசம் பிரதர், 21 நாள் உபவாசம் பிரதர், 40 நாள், ஒரு 2 மாதம் தான் டைம் அவருக்கு, 1 மாதம் தான் கேப் கொடுப்பார் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் உபவாசம் இருப்பார். மறுபடியும் அவர் வருஷத்தில் ஒரு 2, எனக்கு தெரிஞ்சு 12 2ஆக பிரிச்சுமா 6ஆக பிரிச்சுமா 6 மாதத்தில் 2 மாதம் சாப்பிடுவார் அவர். ஏன்னா மற்ற நாள் உபவாசத்தில் போய்டும் அவருக்கு. இதுக்கு உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசம் பிரதர், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உபவாசம் பிரதர்,
இன்னைக்கு அமாவாசை உபவாசம் பிரதர், எப்போ பார்த்தா உபவாசம் பேர். என்ன அர்த்தம்? இவர் உபவாசத்தினாலே தேவனை திருப்திப்படுத்தி தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு கூட்டம். வேதவசனம் சொல்லுது, தேவனை கிரியையினாலே திருப்திப்படுத்தி ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் நினைத்தாலே அது நடக்காதுன்னு. எப்படி நடக்குமா? நீ ஜெபத்தில் எதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறாயோ அதை பிதா மகிமைப்படுவது உங்களுக்கு செய்வார். அப்போ எதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வீங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேன் என்று சொல்லி நான் நம்பி ஜெபிக்கும் போது பதில் வருது. சும்மா வாயில போலப்பலான்னு பேசுறதுனால இல்லை, ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறனால இல்லை, நீண்ட நெடிய ஜெபிக்கிறனால இல்லை, தேவையற்ற வார்த்தையில் பேசுறதுனால இல்லை, எனக்கு தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும்ன்றது மாதிரி நான் ஜெபத்தில் அதிகமான நேரத்தை பயன்படுத்துறா மட்டும் இல்லைங்க. மனசுலேருந்து வரக்கூடிய 4 வார்த்தை நம்பிக்கையாக வந்தாலே ஜெயந்தான். சில பேரில் ஜோம் பண்ண விட்டா முடிக்க தெரியாது அவங்களுக்கு. எப்படி முடிப்பாங்கன்னா அவங்களுக்கே தெரிய மாட்டேது. ஆரம்பிச்சிருவாங்க, அன்புல பரலோக பிதாவே அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா, ஒருத்தர் ஜோம் பண்ணுங்கன்ட்டேன். ஐயா நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். தெரியாதனமா சொல்லிட்டேன்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. பண்ணுறாரு, ஊருக்கு போகிறாரு, ஊர்லேருந்து வராரு, தாம்பரம் போகிறாரு, டெல்லிக்கு போகிறாரு, ஜப்பானுக்கு போகிறாரு, அமெரிக்கா போகிறாரு. உலகம் சுற்று வாலிபன் பொழுது அவர் பைபிள் ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போகிறாரு. மறுபடியும் வெளிப்படுத்தல மறுபடியும் ஆதி ஆகம் போகிறாரு. எப்படா முடிப்பாருன்ற அளவுக்கு நாங்களாம் ரொம்ப நேரம் கண்ணை மூடினே இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை தந்துட்டோம். கண்ணை தந்து இப்போ குறுன்னு அவரே பார்த்துனுக்குறோம். ஏன் அவரே பார்க்குறோம் அப்படின்னா, ஒருவேளை அவர் கண்ணுங்கன்னு திறந்தார்னா அவர் நாங்கள் முறைக்கிறோன்னு அவருக்கு தெரியும். அப்படியாவது அவர் ஜபத்தை நிறுத்திடுவாருன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் கண்ணை மூடினவர் வைராக்கியம் வாஞ்சே அப்படியே தேவனிடத்தை சஞ்சரித்து அப்படியே அக்கினி அபிஷேகத்தை இறக்கி அப்படியே பேசிக்கினே இருக்காரு. நாங்கள் 2 வாட்டி டீ கூட குடிச்சிட்டோம். 2 பேர் ஏஞ்சி பாத்ரூம் கூட போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் முடிக்கிற மாதிரி தெரில. நான் அப்படியே பார்த்தேன், பக்கத்தில் பாஸ்டர் லைட்டாக தட்டி விடுங்க, ரொம்ப நேரம் போயினுக்குது, எப்போ ஸ்டேஷன் வரணும்னு தெரில, நம்மளாம் இறங்கணும், அவர் பாட்டும் போயிட்டே இருக்காரு, தட்டி விடுங்கன்னு. அவர் பக்கத்தில் உட்காந்து தட்டுறாரு. தட்டின உடனே பார்த்து ஆண்டவரே இப்போ தட்டின உடனே மறுபடியும் அப்போ தான் அபிஷேகம் அப்படியே அந்நிய பாஷையில் நிறைஞ்சிட்டாரு. நான் சொன்னேன், அவர் தட்டாதீங்க, தட்ட அவர் அந்நிய பாஷை இறங்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலான்னு. எல்லாரும் சோத்திரம் சொல்லி நம்ம நிச்சயம் சைலண்ட் ஆகிட்டோம், எல்லாரும் கம்முன்னு ஆகிட்டோம். அவரே ரொம்ப நேரம் ஜோம் போட்டு அவருக்கே தெரிஞ்சிச்சு, என்ன எல்லாம் சைலண்டாக எல்லாம் எழுச்சி போயிட்டாங்களா வீட்டுக்கு, நம்மளை மட்டும் விட்டு போயிட்டாங்க போலதுன்னு அவரே பார்த்தாரு. மெதுவாக அப்படி ஸ்லோ பண்ணார். ஸ்லோ பண்ண ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் நிறுத்தின உடனே நாங்கள் ஆமென் போட்டோம். நாங்களே அப்புறமா தான் தெரியும் அவருக்கு தொடங்க தெரியும், முடிக்க தெரியாதுன்ட்டு. எப்படி முடிக்கிறதுன்னு தெரில, எப்படி அது கன்க்ளூஷன் கொண்டு வரதுன்னு தெரில. அதனால அவருக்கு வார்த்தை வருது, அபிஷேகம் வருது, பைபிளில் இருக்க எல்லா வார்த்தையும் கரெக்டாக சொல்லிடுறாரு. ஆனால் முடிக்க மாட்டே தெரில. நான் சொல்லுகிறேன், இப்படி நீண்ட ஜபத்தை செய்வதனால தேவன் பிரியப்படுவார் என்று நினைக்கிறது மூல தப்பு. கருத்தாய் ஜெபிக்கிறவளாய் இருக்கணும், கருத்தாய் ஜெபிக்கணும், சரியாய் ஜெபிக்கணும், விசுவாசத்தில் ஜெபிக்கணும். விசுவாசமாய் நீங்கள் கேட்கும் பொழுது, விசுவாசமாய் நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் ஜபத்துக்கு பதில தராரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று அவன் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா அவரிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்காம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் சொன்னாரு, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு தன் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பேனியேல் என்று பெயரிட்டான். ஆண்டவரை இறங்கி வந்து மனிதன் ரூபத்தில் மனுஷனாக வந்து அவரோடு கூட பேசி அவரை என்ன பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து உண்மையாகவே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க அருகாமையிலே வருகிறவராக இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் சும்மா இல்லை. நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்க பக்கத்தில் நிற்பாராமா? ஹலோ, உங்க பக்கத்தில் நிற்கிறவர். ஆண்டவரே, நான் எத்தனையோ தடவை அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எத்தனையோ தடவை அதை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் எப்போ ஜெபித்தாலும் நான் எப்படி ஜெயிப்பேன், என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் ஜெயிப்பேன். உண்மையாக சொல்கிறேங்க, என் ஜெபத்தில் நான் அவரை பக்கத்தில் வச்சுப்பேன். அப்படி தான் நினச்சி நான் ஜெபம் பண்ணுவேன். எங்கேயோ இருக்கிறார் பிரதர் அவர்,
எங்கேயோ போயிட்டார் பிரதர் அப்படி நான் ஜெபிக்க மாட்டேன். நான் ஜெபம் பண்ணா அப்பா நான் கூப்பிட்டா மகனேன்னு அவர் வந்து பக்கத்தில் நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிதான் நான் ஜெபிப்பேன். ரொம்ப பெரிய ஜெபம்லாம் கிடையாது, ரொம்ப நேரம் ஜெபிக்கிற ஜெபம்லாம் கிடையாது, நடிக்கிற ஜெபம்லாம் கிடையாது. நான் ஜெபிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நான் எப்போவுமே ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்னு மட்டும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் தேவனோடு கூட இருக்கிறேன்றது எனக்கு தெரியும், என் மனசாட்சி தெரியும், எனக்கு என் உணர்வுக்கு தெரியும். நான் மொட்டி போட்டா, நான் முழங்கால பண்ணா, ஏன் நான் நின்று ஜெபிச்சா அவர் உடனே வந்து இங்கே நிற்கிறது எனக்கு தெரியும். இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், இது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அல்ல, உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். நீங்க ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்க அருகாமையில் வந்து நின்று உங்களை பார்த்து கொண்டே இருப்பாராம், நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு. ஆனால் தான் வசனம் சொல்லுது, அவர் உங்க முகத்தை அல்ல உங்கள் இருதயத்தை காண்கிறார். நீங்க இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறீங்களா, அல்லது முகஸ்துதிக்காக ஜெபிக்கிறீங்களா, அல்லது உங்க வார்த்தைக்காக ஜெபிக்கிறீங்களான்னு அவர் பக்கத்தில் பார்க்குறாரு. அப்போ ஜெபம் கேட்கப்படுகிறது என்ற எண்ணம் நமக்கு உண்டாயிருக்கணும். அப்போ அந்த ஜெபம் நிச்சயம் பதில் கொடுக்கும். அப்போ நான் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம் ஜெபிக்கிற ஜெபம் வைராக்கிய வாஞ்சியுள்ள ஜெபமாக இருக்கணும், நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஜெபமாக இருக்கணும். நீர் சொன்னீரே, நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீரே, நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் போது அதில் அவர் மகிழ்கிறார். பையன் பரவாயில்லப்பா நான் சொன்ன நம்புகிறான். ஏன்னா அவரை நம்பினவர் ஒரு நாளும் ஒரு கால் வைக்கப்பட்டு போனது இல்லை. அந்த நம்பிக்கையில் முட்டி போடுறேன். நான் ஒவ்வொரு வாட்டி பிசாசு தோர்த்து போகும்போது, பிசாசு இருக்கு, எத்தனை பிசாசு உள்ள இருக்கு, எவ்வளோ கொடூரமான பிசாசு இருக்குது, அது பிலிசூனிய மந்திரமா அல்லது செய்வினையா அல்லது அதுவா இதுவா, எதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஒருத்தர் பாஸ்டர் சொல்றாரு, என்ன பாஸ்டர் நீங்கள் தடதடான்னு போய் கை வச்சிடுறீங்க, தடதடான்னு போய் ஓட்ட போயிடுறீங்க, யோசிக்க மாட்டீங்களா? நான் ஏன் யோசிக்கணும்? பிசாசு வந்து அங்கே அமக்கலம் பண்ணி எல்லாரும் சுற்றி இருந்து வெறும் ஒரு தோத்திர பலியாக இருந்துச்சு பாருங்க. தோத்துருவோம்னா சொல்லுங்கிறாங்க. ஹலோ, எல்லாரும் சுற்றி நின்று தோத்துருவோம் பிரதர், தோத்துருவோம் நாங்கள் பாருங்க, தோத்துட்டே இருக்காங்க. அப்புறமா தான் தெரியும் ஏன் பிசாசு போகலன்னு. ஏன் போகலன்னா தோத்துருவோம், பிசாசுகிட்ட நாங்கள் தோத்துருவோம், ஜபத்தில் நாங்கள் தோத்துருவோம், விசுவாசத்தில் நாங்கள் தோத்துருவோம், நம்பிக்கையில் நாங்கள் தோத்துருவோம், எல்லாம் தோத்துருவோம். அங்கே அப்புறம் பிசாசு போக, நீ தோத்துருவ நான் ஜெயிச்சிருவேன். அங்கே வேற தோத்திர பலியா இருக்குது. தோத்திர பலி தோத்திர பலி ஏறுத்துனுக்குறாங்க. ஆண்டவர் பாப்பா தள்ள அடிச்சு பேரு, ஐயோ ஏன்டா இப்படியா மானத்தை வாங்குறீங்க? தோத்திர பலி செலுத்துகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறான். தோத்திர பலியா செலுத்த சொன்னாங்க உங்களை. அங்கே ஒரு தோத்திர பலி தான் நடக்குது. சொன்ன உடனே ஏன் எதுக்குன்னு, அது என்ன ஏது, அது என்ன பிரச்சனை அப்படிலாம் எனக்கு தெரியாது. நேராக போனால் கொஞ்சம் தள்ளுங்க, தோத்ததெல்லாம் போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு. நீங்கள் தோத்தாச்சு, நீங்கள் கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. எல்லாரும் தோத்திட்டேன், போங்க நிறைய ரொம்ப நேரம் பார்த்து நிறைய தோற்று போயிட்டீங்க, போங்க கிளம்புன்ட்டு எல்லாரும் தூரம் பண்ணிக்க வச்சுட்டு அடுப்பு நின்று ஸ்ட்ரைட்டாக டீலிங் தான். ஏன் எதுக்கு எதுன்னு பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு போகலாம் பேச, நீங்கள் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் தொட்டா வேலை நடக்கும்னு. ஆனால் எப்பவுமே ஒப்பு கொடுத்தவனுக்கு எப்போ தொட்டாலும் வேலை நடக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எப்பவுமே ஒப்பு கொடுத்தவனுக்கு, எப்பவுமே அபிஷேகத்தில் இருக்கவனுக்கு, எப்பவுமே ஆண்டவரோடு கூட இருக்கிறவனுக்கு, எப்பவுமே நான் அவரோடு கூட சஞ்சரிக்கிறவனுக்கு எப்போ போய் தொட்டாலும் நடக்கும். அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். போனோம், டீல் பண்ண, அது சரி பண்ண, அது கூட இருந்தவங்களாம் அனுப்புனேன். ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. 7-8 பேர் அனுப்புறது பான்னு அது பாஸ்டர் பார்த்துனே இருந்து உட்காந்து, என்ன பாஸ்டர் அனுப்ப வந்துன்னே இருக்குது, அப்படிதான் வரும் பின்ன சும்மாவை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பெருமைக்கு சொல்ல, இது பெருமை பேசுறது ஒன்றுமே இல்லை. எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, எப்போவுமே நீங்கள் தேவனோடு கூட இருந்தால், நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால், தேவனோடு கூட தான் நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஒரு 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 ஆழமான ஒரு சத்தியம் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் எப்போவுமே நீங்கள் ரெடியா, ஃபுல் லோடடா, எப்போவுமே தயாராக இருப்பீங்க. இருங்க பிரதர், போய் ஜோம் பண்ணிட்டு வரேன், உபவாசம் போட்டு வரேன் பிரதர் கொஞ்ச நாள்.
அப்படின்னு அங்கே நேரம் கிடையாது. இப்போ வியாதியாக ஒருத்தர் கடவுள் தூக்கிட்டு வராங்க, வியாதியத்துக்காக ஜோம் பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்போ இருங்க பிரதர், நான் ஜோம் பண்ணிட்டு வரேன் பிரதர், இருங்க நான் கொஞ்சம் ஃபாஸ்டிங்லாம் போட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து ஃபாஸ்டிங் போட்டு வந்து ஜோம் பண்ணுறேன் சொன்னான். இயேசு கிறிஸ்து வந்தப்போ அப்படியே சொன்னார். இயேசு கிறிஸ்து பிசாசு தத்துவம் அப்படியே சொன்னார். இயேசு கிறிஸ்து பாடைய தூக்கி அந்த இறக்கமா அப்படியே சொன்னார். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க மூடில் இருக்கேன்பா, சுகமாக்குற மூடலாம் இல்லை அப்படி சொன்னாரா? ஜபாலயத்தில் தேவாலயத்தில் இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு கூரையை பிடிச்சின்னு 4 பேர் நான் கயிறு கட்டை வச்சு இறக்குறாங்க. கட்டிலோட ஒருத்தர் இறங்குறாரு. இறங்கினவரும் பார்க்குறாரு. இயேசு சொன்னாரா, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற மூடில் இருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு குணமாக்குற நாள் கிடையாது, நீங்கள் போய் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க, அடுத்த வாரம் வாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க, உங்களை சுகமாக்குற அப்படி சொல்கிறாரா? இன்னைக்கு பிரசங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை நான் மட்டும் தான் இழிச்சவன். என்கிட்டே ஒருத்தர் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. என்னங்க தப்பு? உடனே டீல் பண்ணுறீங்க. அவங்கள ஒரு 4 நாள் அலைய விடுங்க, ஒரு 2 வாரம் அலைய விடுங்க, ஒரு 7 வாரம் அலைய விடுங்க, அப்போ தான் உங்கள் அருமை தெரியும். யாருடைய அருமை தெரியணும்? உங்கள் அருமை தெரியும். ஏன் அருமை தெரிஞ்சு? இயேசு சொன்னாரா, ஒரு அடுத்த வாரம் வாப்பா, அடுத்த வாரம் இதே ஜபாலயத்தில் இதே நேரத்தில் உனக்காக நான் காத்திருப்பேன், நீ வா, உனக்கு சுகமாக்குறேன்னு சொல்லி மறுபடியும் எடுத்துக்கோங்கப்பா மேலே அப்படி சொன்னாரா? எந்த மாதிரி இறக்குனீங்கன்னா அப்படியே எடுத்துன்னு போங்க தயவுசெய்து சொல்லிட்டேன். இப்போல்லாம் வரக்கூடாது, இது நேரம் கிடையாது. இப்போ நான் ஜோம் பண்ண நேரமா இது? இப்போ பிரசங்கம் பண்ணுற நேரம் ஜோம் பண்ணுமா? இல்லை. இயேசுவை பின்பற்றுகிற நாம் எப்படி இயேசு எப்பவுமே லோடடாக இருந்தாரோ, எப்பவுமே தயாராக இருந்தாரோ, அப்படி நீங்களும் நானும் தேவனோடு கூட இருப்பீர்களே ஆனால் எப்பொழுதும் தயாராக இருப்போம். என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் எப்பயாவது யாரையாவது டீல் பண்ணும் போது யோசிச்சு நான் ஜோம் பண்ணுறேன், அடுத்த வாரம் வாங்க, அடுத்த மாதம் வாங்கன்னு சொல்கிறது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சபை விசுவாசி நிறைய பேர் என்கிட்ட அட்வைஸ்லாம் அவர் கொடுத்துருக்கீங்க. பாஸ்டர் உடனேலாம் பண்ணாதீங்க பாஸ்டர், 2-3 வாரம் வரட்டும் பாஸ்டர், அப்புறம் அவங்களுக்கு நம்ம பண்ணலாம், அப்போ தான் பாஸ்டர் அவங்க ரெகுலராக சபைக்கு வருவாங்க. இங்கே நான் ஆள் பிடிக்கிற வேலை பார்க்கல, இந்த இடத்த ஆள் சேர்க்குற வேலை பார்க்கல. இது ஆள் சேர்க்குற இடமோ ஆள் பிடிக்கிற இடமோ இல்லை, வியாதியோடு கூட வருகிறவர்களுக்கு குணமாக்குற இடம், பிசாசின் பிடியில் வருகிறவர்கள் சுகமாக்குற இடம். நீ நம்பிக்கை இருந்தா வா, உனக்கு விசுவாசம் இருந்தா வா, உனக்கு இஷ்டம் இருந்தா வா அப்படின்னு சொல்லி போடுற இடம் தான் இது. எல்லாரும் வரவங்கள பிடிச்சி போடுற இடம் இல்லை. ஹலோ, இப்படி பேசினா எங்கே உங்கள் சபைக்கு ஆள் வருவாங்கன்றீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இப்படியே பேசுங்க, உங்கள் சபைக்கு யாரும் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? அப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆடு தான் குட்டி போடணும். மேய்ப்பன் குட்டி போட நல்லா இருக்காது. ஆடு தான், ஆடுகளாக இருக்கிற நீங்கள் தான் குட்டி போடணும்னா நீங்கள் தான் ஆத்மா ஆதாயம் செய்யணும். வரக்கூடிய ஆத்மாவுக்கு சுகத்தையோ பலனையோ அல்லது அவங்களுக்கு ஆரோக்கியமோ அல்லது பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறது மட்டும்தான் போதவருடைய வேலை. ஆனால் கூட்டிகிட்டு வர்றது யாருடைய வேலை? அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியது யாருடைய வேலை? அதை செய்யணும். அதை செஞ்சால் போதகருக்கு என்ன பண்ண தேவையில்லை, அவர் இறங்கி ஃபீல்டில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கீங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ஜெபம் வேலை செய்ய நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் எப்பொழுதும் இருக்கிறீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் கேட்குறேன், பிசாசு உங்களை எப்படி தொடுவான்? பிசாசு உங்ககிட்ட எப்படி வருவான்? பிசாசு உங்களை எப்படி மேற்கொள்வான்? பிசாசு எப்படி உங்களை பயமுத்துவான்? ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. நான் ஏம்மா நீங்கள் பேய் பற்றியே பேசினிக்கிறீங்க, பிசாசு பற்றியே பேசுகிறீங்க. நான் தனியாக வீட்டில் இருக்கிறேன், தனியாக சர்ச்சில் ஜோம் பண்ணுகிறேன், தனியாக இருக்கேன், அப்போலாம் எனக்கு பயமாக இருக்காதா? நீ என்ன விசுவாசி? அப்போ எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டுருக்க? நீங்கள் தனியாக இருந்தால் உங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. பிசாசு இருப்பா நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, பேய் கூட வந்து இருக்கும் நினைக்கிறீங்கல்ல, ஏன் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் நினைக்கிறது இல்லை? பேய் பிரதர், ஓ அப்ப ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உங்களை என்ன பண்ணு தேவனிடத்தில் பிரித்து வச்சிருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லுகிறேன், தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன பண்ணுமா விசுவாசிக்கணும். அவர் இருக்காரு.
அவர் இருக்காரு. இதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு வாழ்க்கை கிடையாதுங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அவங்க அங்க இருப்பாரு. பிசாசு இருக்கோ நீங்க நம்புனீங்கன்னா, பிசாசு எங்க வேணா பிசாசு இருக்கும், எங்கேயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா கர்த்தர் இருக்கிற இடத்துல, கர்த்தர் இருக்கிற இடத்துல, ஆண்டவர் இருக்கிற இடத்துல, அபிஷேகம் இருக்கிற இடத்துல, ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஹலோ பிசாசு இருக்காது. அப்ப நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல அது இருக்காது. ஹலோ, நான் இருக்கிற இடத்துல அது இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் ஆண்டவர் நம்பல, ஆண்டவர் இருக்கார் நம்பல, ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தார் நம்பல, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ண நம்பல, ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய ரத்தமும் அவர் சரீரம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, இந்த பேய் பயெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. கப்பமச்சி பயந்துன்னு போங்க, தப்பு இல்லை. பல்லிக்கு பயந்துன்னு போங்க, தப்பு இல்லை. ஏதாவது பூச்சிக்கு பயந்துன்னு போங்க, அதுக்கெல்லாம் பயந்துன்னு போங்க, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் பிசாசுக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் பிசாசுக்கு சேவை செய்கிறீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது ஓடுறவனை பார்த்து நீங்கள் பயந்து நிற்கிறீங்க. ஓடுறவனை பார்த்து ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா நான் வண்டியில் போகவே நாய் எங்களை தொத்தினே வருதியா, நாங்கள் வண்டியில் போனால் நாய் தோர்த்துது அப்படின்னாங்க. ஓ நாய் தோத்துதா, ஏன் தோத்துது அது தெரியல, ஜோம் பண்ணணும்னு உருள ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் ஓகே, இதனால தான் தோத்துச்சு, அது இதனால தான் தோத்துச்சு. அப்ப நீங்க தோத்திருந்தா ஹலோ எது ஓடி இருக்கும்? நாய் ஓடி இருக்கும்ல. எது ஓடி இருக்கும்? பேய் ஓடுதோ இல்லை நாய் ஓடி இருக்கும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீங்க துரத்துனா அது ஓடும், நீங்க விரட்டினா அது ஓடும், நீங்க சொன்னா அது நடக்கும், நீங்க ஜெபிச்சா நீங்க ஜெயம் எடுத்துருவீங்க. ஹலோ, ஒருவனும் ஒரு காலமும் உங்களை மேற்கொள்ளவே முடியாதுன்னு வசனம் சொல்லுதா இல்லையா? ஆமென். இருக்கீங்களாங்க? இங்க ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். இங்க பாருங்க, யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அப்போ ஆதி முற்பிதா காலத்துல நாமம் என்று சொன்னா அவருடைய பேரை எனக்கு சொல்லுங்க. அவர் மோசே கேட்டார், நீங்க யாரும் கேட்டா நான் இருக்கிறவராக இருக்கிறேன் சொன்னார். அப்பனா நான் எப்பவுமே இருப்பேன்டான்னு அர்த்தம். சரி நீங்க யார் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லலைன்னு உடனே இவன் தெரிஞ்சிட்டான் அது கடவுள், அதனால சொல்லலை அப்படின்ட்டு. நாமம் தெரியாமலேயே, நாமம் கொடுக்கப்படாமலேயே, நாமத்தை பெற்றுக்கொள்ளாமலேயே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹலோ ஹலோ, இருக்கீங்களா போயிட்டீங்களா? அவர் யாருன்னு தெரியாத பொழுதே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 29 வசனம் சொல்லுது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவர் யாருன்னே தெரியாத பொழுது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்க, அப்படியே ஆசீர்வதிச்சார். ஆனா இன்றைக்கு நீங்க நானும் அவருடைய நாமத்தை தரித்தவர்களாய் இருக்கிறோம். அவர் நாமத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். அவர் ரத்தத்தையும் சதையையும் உடையவர்களாய் இருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம தரித்து இருக்கிறோம். நான் இப்போ கேட்கிற, நாமத்தை அறியாதவரையே தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நாமத்தை தரித்திருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்காம விடுவாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சும்மா மிகைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, இது டெவலப் பண்ணுறதுக்காக சொல்லலை, சும்மா ஒரு புனைத்து சொல்லவில்லை. இது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நாமமே என்னன்னு தெரியாதவர்களுக்கு கர்த்தர் அவருக்கு தேவைகளை சந்தித்தாருன்னு சொன்னா, நாமத்தை தரித்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோமே, நாமத்தை உடையவர்களாய் இருக்கிறோமே. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியை குணமாக்குவீர்கள், என் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்வீர்கள் சொல்லி அவர் நாமத்தை எனக்கு கொடுத்தாரே. கேட்டப்போ கொடுக்கல, கேட்காமலே நீங்கள் நான் வச்சிருக்கோம். ஹலோ, இருக்கீங்களா போயிட்டீங்களா? கேட்டப்போ கொடுக்கலங்க நாமம்,
அவருடைய பேரை தரித்துக்கொள் கொடுக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இலவசமாய் கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர்களாய் நீங்கள் நானும் இருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்து என்ற வார்த்தையை, கிறிஸ்து என்ற நாமத்தை நாம் தரித்து கொண்டு வாழுகிறோம். நீங்கள் நானும் கிறிஸ்தவனாய் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க தனியா இல்லை. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், பிசாசுக்கு இடம் இல்லை. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், அங்க நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டாயிருக்கும். விசுவாசின மாத்தம் அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த யோசனை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, நீங்க கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் சொன்னா, அவர் வெளியே இல்லை, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர். ஹலோ ஹலோ, எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறாரு. அப்ப ஜபமும் அப்படிதான் இருக்கும். பேய் பிரதர், பிசாசு பிரதர், மந்திரவாதம் பிரதர், மந்திரவாதி பிரதர். ஒரு மந்திரவாதி என்கிட்ட சொன்னான், உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உனக்கு ஒரு பொம்மை செஞ்சு உன்னை நான் அப்படி பண்ணுறேன். உனக்கு நான் எலுமிச்சம்பழத்தில் ஏன் போகிறேன்? உனக்கு எத்தனை எலுமிச்சம்பழம் சொல்லி நான் வாங்கி தரேன். உனக்கு என்ன மெட்டீரியல் வேணும் சொல்லி நான் வாங்கி தரேன். எனக்கு அழகாக செஞ்சு கொடு. என்ன செய், என்னை அப்படியே பார்த்து என்ன மாதிரியே செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லு, உனக்கு செஞ்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்லு. அப்படின்னா உன்னை கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணுறியோ எனக்கு தயவு சொல்லிட்டு செய்ப்பா. ஏன்னா நீ என்ன பண்ண எனக்கு தெரியாமலே நான் இருப்பேன். நான் உனக்கு இது பண்ணேன், இது செஞ்சேன், இது பண்ணியிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு மந்திரவாதிக்கிட்ட ஒரு பெரிய டக்கஃபோர் ஆயிடுச்சு எனக்கும் அவனுக்கும். அவன் சொன்னான், நான் அவனை விடவே மாட்டேன், உனக்கு நான் கண்டிப்பாக இதை நான் செஞ்சே தீருவேன். நான் சொன்னேன், சரிப்பா, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். நீ எனக்கு செய், ஒருவேளை நீ செஞ்சு எனக்கு ஒன்றும் ஆகலைன்னா என் ஆண்டவர் நீ ஏற்றிப்பியான்னு கேட்டேன். என் ஆண்டவர் நீ ஏற்றுக்கிறியா? அவங்க ஆண்டவர் பெரியவர் எனக்கு தெரியும். ஹலோ, உங்க ஆண்டவர் பெரியவர் உனக்கு தெரியும். ஆனால் நீ அந்த அளவுக்குலாம் கிடையாது. அந்த அளவுக்கு நீ ஒர்த்து கிடையாது. நீ பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நீ வேஸ்ட். அவனுடைய பாருங்க, அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல, பாவம். ஆண்டவர் பெரியவர், ஆனால் நீ பெரியவ இல்லை. ஏன் சொல்லு? நீ இந்த உலகத்தை வாழ்ற, கண்டிப்பாக உனக்குள்ள என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். கண்டிப்பாக நீ தேவனை விட்டு விலகி இருப்ப. கண்டிப்பாக உனக்குள்ள ஏதாவது மைனஸ் இருக்கும். கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், செஞ்சிருவேன். ஓ அப்படியா, சரி செய், தாராளமாக செய், எப்போ வேணா செய், என்ன வேணா செய், என்ன பண்ண முடியுமோ செய். ஆனால் நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் ஆண்டவர் பெரியவர் தான் இல்லைன்னு சொல்ல, நீ எனக்கு செஞ்சு எனக்கு ஒன்றுமே ஆகலைன்னா நீ அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்றுட்டு என் சபைக்கு வந்துடுவியா? நான் யோசிக்கிறேன். நான் நல்லா யோசி, முடிவு பண்ணிக்கோ. ஆனால் நீ செய், நீ செஞ்சே ஆகணும். நான் இப்போ கட்டாயப்படுத்துகிறேன். இப்போ அவனை நீ எனக்கு செய்வன செஞ்சே ஆகணும். எனக்கு ஒரு பொம்மை செஞ்சே ஆகணும். நீ கண்டிப்பாக பொம்மை செய் எனக்கு. பார்த்துக்கோ, நான் இவ்வளோ திமிரா பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். ரொம்ப நெக்கில் உனக்கு அப்படி தான் இருக்கும். நீ ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கிற, அப்படி தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? உன்னை காட்டில எனக்குள்ள இருக்கிற பெரியவர் எனக்கு தெரியும்டா. நீ ஆண்டவர் வெளியே இருக்காரு நினச்சிட்டு இருக்கல, ஆண்டவர் வெளியே இல்லை, ஆண்டவர் எனக்குள்ள இருக்காரு. உன்னால முடிஞ்சா நீ செஞ்சுக்கோ. அப்போதான் உனக்கு புரிஞ்சிச்சு என்னுடைய திமிருக்கு யார் காரணம்னு, என்னுடைய நெக்கிலுக்கு யார் காரணம்னு. நீனா இவ்வளோ தென்னாவட்டா பேச, அப்படிதான் பேசுவேன். ஏன்னா உன்னால முடியாது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றை செய்ய முடியும். உன் வாயை கட்ட முடியும், உன் கையை கட்ட முடியும், உன்னை படுத்த படிக்க ஆக்க முடியும். ஹலோ, ஏன் தெரியுமா? உன்னை வந்து தொட்டா, ஹலோ நான் சொல்லுகிறேன், மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான யாருக்கு இல்லை? எனக்கு இல்லை. எனக்கு மந்திரவாதம் இல்லை, குறி சொல்றதும் இல்லை. நீ எனக்கு ஜோசியம் பார்க்காத, என் ஜோசியம் எனக்கு தெரியும் இருக்குது. ஹலோ, நீ மந்திரம் பண்ணாத, நாங்கள் பண்ணுவோம் மந்திரம். வெற்றியின் மந்திரம், ஜெயத்தின் மந்திரம், சுகத்தின் மந்திரத்தை நாங்கள் பண்ணுவோம். நீ பண்ணு, நாங்களும் பண்ணுறோம். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர். அவன் நினச்சா ஆண்டவர் வெளியே இருக்காரு நினச்சான். நான் சொன்னேன், ஆண்டவர் உள்ள இருக்காரு, வெளியே தேடாத, எனக்கு தேடு, என்ன பாரு. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஓ, அதனால தான் நீ இவ்வளோ தைரியமாக பேசுறியா? ஆமாம். இப்போ ஏற்றுக்கிறியா?
ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவன் என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு பண்ணேன், ஆனால் என்ன உனக்கு ஒன்றை என்ன பண்ண முடியல. அவனே வார்த்தையால் சொன்ன விஷயம், நான் உனக்கு நீ எனக்கு வந்து திமிரா பேசும்போது நான் உனக்கு பண்ணேன், என்கிட்ட பேசும்போது நான் பண்ணேன், நான் இங்கேருந்து அனுப்புனது திரும்பி வந்துச்சு என்கிட்ட. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது உனக்கு நான் உன்னை அனுப்புனேன், உன்னை தொடணும், உன்னை அசைக்கணும், உன்னை குத்தணும், உன்னை எதாவது பண்ணணும்னு அனுப்புனேன். ஆனால் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது உன்னை அனுப்புனேன், அது போன வேகத்தில் திரும்பி வந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லிச்சு. நீ என் கண்ணுக்கு அவன் கண்ணுக்கு தெரியலையாமே, நீ எப்படி அவன் கண்ணுக்கு தெரியாமல் போன? ஏன்னா தெரிய மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா கர்த்தருடைய மகிமை என்னை மூடிக்கொள்ளும். ஹலோ, தேவனுடைய மகிமை நம்மை மூடும், தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடும். ஒரு ஆபத்தும் ஒரு விபத்தும் ஒரு பில்லிசுனியும் மந்திரவாதமும் ஒரு பிசாசும் உங்களை தொடாமல் உங்களுடைய ஜெபத்தினாலே ஒரு மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். நீங்க ஜெபிக்க 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 ஒரு மகிமை உங்களை மூடும். பிசாசு சொல்லுது, நீ உன்னை பார்க்க முடியல, உன் சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்குது, ஆனால் உன்னை பார்க்கணும். நான் சொன்னேன் கண்ணை மூடிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் கண்ணை திறந்து என்னை பாரு. கண்ணை திறந்து என்னை பார்க்கும், அது என்னை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தெரியுமா? உன்னை என்னால் பார்க்க முடியல. ஏன் சொல்லு? நீ ஒரு புகை மாதிரி இருக்கிற, வல்லையா ஒரு புகை மாதிரி இருக்குது, வல்லையா மூடிட்டு இருக்குது. என்னால் உன்னை பார்க்க முடியல. உன்னை பார்த்தா என் கண்ணு சுடுது, உன்னை பார்த்தா எனக்கு வலிக்குது, வேதனையா இருக்குது. ஆனால் நீ புகை மாதிரி இருக்கிற, நெருப்பு மாதிரி இருக்கிற நீ. நான் சொல்லுவேன் பரவாயில்ல பாரு. இல்லை, என்னால் உன்னை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? நான் அல்ல, என் தேவனுடைய மகிமை அது காண்கிறது. தேவனுடைய மகிமையை நான் பார்ப்பேன். நீ விசுவாசித்தால் உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய மகிமையை, உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமையை, உங்கள் மேல் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நான் நம்புறேன். தேவ பிரசன்னத்தில் நான் இருக்கேன், நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமென்றீங்க? தேவ பிரசன்னத்தில் நான் வாழும் பொழுது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும், ஜெபிக்க தயாராக இருக்க வேண்டும், துரத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும், விரட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். என் வீட்டிலேருந்து அதை ஆரம்பிக்கணும். ஹலோ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போ அவங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னார. என் நாமத்தில் பிசாசு துரத்துவேன்னு சொன்னார. அது எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இருக்கீங்களா போயிட்டீங்களான்னு தெரியல. கர்த்தர் அவனை வந்து ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுங்களா? திருப்பம் 35ஆம் அதிகாரம், லாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்பு தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியிலிருந்து பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசி ஸ்தலத்திற்கு அவனை விட்டு எழுந்தெழுதினார். அவன் ஆசீர்வதிக்க விட மாட்டேன்னு சொன்னாரு. கர்த்தர் அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் போனாரு. நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தரிடத்தில் நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமா அதை உங்களுக்கு கொடுத்து தான் தீர்வாரு. அவன் கேட்டது அப்படி இல்லை, அவன் கேட்ட விஷயம் என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாரு. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு தான் போனாரு. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் போயிட்டீங்க? நீங்க கேளுங்க கர்த்தரிடத்துல, நீ கர்த்தரிடத்துல கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, தைரியமா கேளுங்க, நம்பிக்கையா கேளுங்க. நீங்க கேட்கிறது எதுவோ அதை நிச்சயமா பெற்றுக் கொள்வீர்கள். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா கேட்கிறவன் கரெக்டா கேட்கணும். என்ன நம்பிக்கையில கேட்கணும்? உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவன்ற எண்ணத்துல கேட்கணும். ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அப்படி நீங்க ஆமேன்னு சொன்னீங்கன்னா பிசாசு துரத்தும் போது உங்களெல்லாம் களத்தில் நான் இறக்கி விடுவேன். ஆமேன்னு வரல பார்த்தீங்களா? அப்படியே ஆமீன் ஆரன் மாதிரி போகுது, பேட்டரி டவுன் ஆகுது. ஹலோ, இருக்கீங்களா போயிட்டீங்களா? நான் சொல்லுகிறேன், உங்க விசுவாசம்தான் உங்களை ஜெயிக்கும்.
நீங்க விசுவாசித்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. நீங்க நம்புனா நீங்க என்ன வேணா செய்வீங்க. உங்களை நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க. பிசாசு உங்களை தொடாது, நீங்க நம்புங்க, பிசாசு உங்களை தொடாது. வியாதி உங்களை தொடாதுன்னு நம்புங்க, வியாதி உங்களை தொடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும். ஜெபத்தின் மேன்மை அது. ஜெபிக்க முடியலன்னு சொல்லாதீங்க, ஜெபிச்சு பாருங்க. முடியலன்னா தான் ஜெபிக்கணும். எனக்கு இந்த கால் முட்டி மடக்க முடியாமல் போனப்போ வேணும்னே மடக்கி உட்காந்து வேணும்னே முட்டி போட்டேன். அது சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத அது கேட்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எனக்கு பலனா இருக்கிறவர், என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஏன்னா என்னை பலப்படுத்துறது யாருன்னு எனக்கு தெரியும். அவருடைய பலன் என்னை பலப்படுத்தும் எனக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். பேசணும் சொல்லுது, உங்களுடைய பலவீனத்தில், உங்களுடைய சுகவீனத்தில், உங்களுடைய தைரியமில்லாத நேரத்தில் அவர் உங்களுக்கு பலனாக இருப்பார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களை பத்தி நிறைய நினைச்சு வச்சிருக்காரு. நீங்க அவர் வேற உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க யுத்தத்துக்கு காத்துருங்க, யுத்தம் செய்ய எழும்புவாங்க, யுத்தத்துக்கு வருவாங்க. ஆனா நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உனக்காக யுத்தம் செய்வார். ஏன்னா நான் நம்புறேன் அவர் எனக்காக நிற்கிறாருன்னு. அவர் என் வலது பரிசத்தில் நிழலாய் இருக்கிறார். அவர் என் கையை பிடிச்சு நான் சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? உங்க வலது கையை பிடிச்சி சொன்னாரா இல்லையா? நான் உன்னோட கூட இருக்கேன் சொன்னவர் இன்று வரைக்கும், இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க பக்கத்தில் தான் இருக்கார், உங்க கூட தான் இருக்கார். அதை ஜெபத்துல உணருங்க, ஜெபத்துல கொண்டு வாங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்கிறான்ற எண்ணத்தோட கூட ஜெபிங்க. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்க எல்லாரும் விடுதலையாக்கப்படுவீங்க. சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இல்லாமலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து எல்லாத்திலும் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஏன்னு சொன்ன கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. அவர் எங்கேயும் போயில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும் கர்த்தர் என் கூட இருக்காருன்னு? நான் இன்னைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு சொன்னா நீங்க எதையும் தைரியமா நீங்க செய்வீங்க. உங்களுக்குள்ள பயம் இருக்காது, தயக்கம் இருக்காது, கலக்கம் இருக்காது, நடுக்கம் இருக்காது, எந்த ஒரு அச்சமும் இருக்காது. தைரியமா துணிச்சலா நின்று செய்வீங்க. ஏன்னா நீங்க நிக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பாரு. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட. எத்தனை பேர் சொல்றது புரியுது? நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லைங்க, யார் உங்க கூட இருக்காங்க முக்கியம். நான் சொல்கிறேன், தேவாதின் கத்தாதி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது நோக்கமே உங்களை வெற்றி பெற செய்து, உங்களை ஜெயம் எடுக்க வைத்து, அதன் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. நிச்சயமா நீங்களாம் ஜெயிப்பீங்க, நிச்சயமா உங்க சாதிப்பீங்க, நிச்சயமா முடிப்பீங்க, நிச்சயமா சுகம் உண்டாகும், நிச்சயமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. அல்லேலூயா. இப்ப நடக்கல நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதுக்கான ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கிறதை விட, நீங்க நினைக்கிறதை விட அது மிகப்பெரிய ஒரு அற்புதமாய் உங்க கையில வந்து. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், எழுதி வச்சுக்கோங்க, என் ஜெபம் வீண் போகாது. ஆமென். என் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நடக்காத மாதிரி தான் இருக்கும், கிடைக்காத மாதிரி தான் இருக்கும், இன்னும் முடியலன்ற மாதிரி தான் இருக்கும், நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜெபம் பண்றதை மேற்கொள்ற வரைக்கும் விட மாட்டேன். நான் உண்மை மேற்கொள்ள விட மாட்டேன். எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள விட மாட்டேன். நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும். அதுதான் ஜெயத்தை கொண்டு வருது. அதுதான் உங்களை ஜெயிக்க முடியா செய்யுது. அது மூலமாக தான் நீங்கள் ஜெயிக்க போறீங்க. நீங்க தேவனால் பிறந்துட்டீங்க, ராப்போஜனம் எடுக்கிறீங்க. ஆனா விசுவாசம், தேவனால் பிறந்துட்டீங்கப்பா, ராப்போஜனம் எடுக்கிறீங்க. தேவனால் பிறந்தவன ராப்போஜனம் எடுக்கிறாங்க. ஆனா விசுவாசம் கேள்விக்குறி. தேவனால் பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்கும் சொல்லிட்டு இருந்தா, விட்டுட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. நான் தேவனால் பிறந்திருக்க உலகத்தை ஜெயிச்சிருவேன்னு தெரியும். ஆனா ஒன்னு சொன்னாரு பாருங்க, ஒரு ஆப்பு. நீ நம்புனா, நீ விசுவாசித்தா நீ ஜெயிச்சிருவ. அப்படின்னா அர்த்தம், நீ ஜெயிப்பேன்னு விசுவாசி, நடக்கும்னு விசுவாசி, அதை நம்பு. அப்போதான் அது நடக்கும், அப்போதான் அது ஜெயிப்ப, அப்போதான் அது வாய்க்கும். அப்போ இப்போ சொல்லுங்க, தேவனால் பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். அப்போ நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கைகூடி வரும்.
எல்லாம் முடியும், எல்லாம் சிறப்பாய் முடியும். நான் நினைப்பதற்கும் நான் யோசிப்பதற்கும் மேலாய் ஒரு அற்புதத்தை நான் காண்பேன். ஹல்லேலூயா. இதை காட்டிலும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அதை நான் பார்ப்பேன். நான் எவ்வளவு கீழே போனாலும், எவ்வளவு ஆழமா போனாலும் நான் மேலே வருவேன். நான் கீழே விழுந்துட்டேன் இல்ல, 7 முறை விழுந்தாலும் அதை தூக்கி எடுக்கிற கரம் என்னை நிச்சயமா தூக்கி எடுக்கும். நான் ஜெபத்தால மேலே வருவேன், ஜெபத்தால ஜெயம் எடுப்பேன், ஜெபத்தால எல்லாவற்றையும் மேற்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம்.